நான் இலங்கையில் இருந்து அஷரப் அவர் கேட்குறார், என்ன கேட்குறாருன்னா, புகாரியில் 2390 ஹதீஸில் வரக்கூடிய இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து கடுமையாக பேசின கிராமவாசி என்று சொல்லி வருது. இந்த செய்தியை நாங்கள் எப்படி விளங்கி எடுக்கிறது? கடனை குறித்து எங்களுக்கு அந்த அளவுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஜனாசா கூட தொழுவிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கையில் அந்த கிராமவாசிக்கு தன்னிடத்தில் பொருளாதாரம் ஒட்டகம் இருந்தும் அந்த கிராமவாசிக்கு முன்கூட்டியே கொடுக்காமல் அவர் ஏசுனதுக்கு அப்புறம்தான் ரசூல்லா கொடுத்தாங்களே, இதை எப்படி எடுத்துக்கொள்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குறித்த இந்த ஹதீஸு சஹாபாக்களை குறிக்கிறதா, ஏதாவது தவறுகள் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது இந்த புகாரில் 2390 ஹதீஸை சொல்லி என்ன செய்கிறாரு, விளக்கம் கேட்குறாரு. இவர் கேட்கக்கூடிய அந்த ஹதீஸு 2390 மாத்திரமில்லை, 2306, 2403, 2606, 2609 இவ்வளவு ஹதீஸ்லையும் புகாரில் இருக்கிறது. அதில் என்ன ஹதீஸ் இருக்கும்போது ஹதீஸை பார்த்துட்டு அவருடைய கேள்வியை பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கொடுத்த கடனை திருப்பி கேட்டார். திருப்பி கேட்கும்போது ஃபஅகுலல ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார். ஃபஹம்ம பிஹி அஸ்ஹாபுஹு அவரை நபித்தோழர்கள் நினைஞ்சாங்க, தாக்கினார்கள், தாக்க முயன்றார்கள். இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தவுஹு அவர் விட்டுருங்க. ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மகாலன் உரிமை உள்ளவருக்கு இந்த மாதிரி பேசக்கூடிய உரிமை இருக்கிறது. அவர் கடன் கொடுத்தவர், நான் வாங்கினவர். கொடுத்த ஆள் அவருடைய நிலையிலிருந்து சில பேசத்தான் செய்வார். அவரை நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சொன்னாருங்க, ஆத்தூகு சின்னம் சில சின்னிகி அவருடைய ஒட்டகம் கடனை வாங்கினது ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறாங்க. நம்ம காலத்தில் காசு தான் கடனை வாங்குவோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஆடு மாடு எதை வேண்டாலும் ஒட்டகமாக வாங்கிக்கிடுவாங்க. அப்போ வாங்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு 4 வயசு ஒட்டகத்தை கடன் வாங்கினாங்கன்னு சொன்னால் அதே 4 வயசு ஒட்டகத்தை என்ன செய்கிறது, பின்னாடி அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவர் எத்தனை வயசு உள்ள ஒட்டகத்தை கொடுத்தாரோ அதே போன்ற ஒரு ஒட்டகத்தை அவருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அதை விட மேலானது தான் இருக்குது. உதாரணமாக 4 வயசு ஒட்டகத்தை வாங்கியிருந்தாங்கன்னு வைங்க. 4 வயசு ஒட்டகம் பைத்துல் மாலில் இல்லை, 5 வயசு தான் இருக்குது. 5 வயசு ஒட்டகத்துக்கு காசு கூட, 4 வயசு ஒட்டகத்துக்கு காசு கம்மி. அப்போ 4 வயசு ஒட்டகத்தை கடன் வாங்கியிருக்கிறாங்க. உதாரணமாக அவங்க கஜானாவில் இருக்கிறது 5 வயசு ஒட்டகம் தான் இருக்குதுன்னு சொன்னால் அதையே கொடுத்துருங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஃபைன்ன மின் ஹைரிக்கும் அஹசனுக்கும் கலான் வாங்கிய கடனை அழகான முறையில் திருப்பி செலுத்துபவர் தான் உங்களில் சிறந்தவர். கடன் கொடுக்கறது மாத்திரம் பத்தாது, சிறந்த முறையில் என்ன செய்யணும், அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். இந்த ஹதீஸ் இதில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், கடனை பற்றி கடுமையாக எச்சரித்த ரசூலுல்லாஹ் எதுக்கு அவங்க கடன் வாங்கினாங்க? முதல்ல கடன் வாங்காதீங்க, கடன் நல்லது இல்லை, கடன் நாளைக்கு தொழுவிக்க கூட மாட்டேன்ட்டாங்க. ஒரு கடன் பட்ட நிலையில் ஒருத்தர் மரணித்தார்னு சொன்னால் நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் தொழுவிச்சிக்கிறங்க அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கடன் விஷயமாக இவ்வளோ கடும் நிலைப்பாட்டை எடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அவங்க ஏன் பேணலை? அவங்க என்னத்துக்கு கடன் வாங்கினாங்க? வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர் கேட்குற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒட்டகம் இருந்துருக்குது, இருக்கிறத கொடுத்துட வேண்டியது தானே. அவர் கேட்குற அளவுக்கு கடுமையாக கேட்குற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். இது சரியான செய்திதானாங்கிற அளவில் கேட்குறாரு. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கடன் மார்க்கத்தில் கடன் வாங்குறதுக்கு தடை இருக்குது, வாங்கக்கூடாது, அதெல்லாம் கரெக்டு தான் அது. ஆனால் இந்த கடன் அவங்களுடைய பர்சனல் சொந்த விஷயத்துக்கு வாங்கின கடனா அல்லது சமுதாயத்துக்காக வாங்கின கடனா, ஒரு அரசாங்கத்துக்காக வாங்கின கடனா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது நபி அவர்கள் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக வாங்கின கடன் கிடையாது. ஒருத்தட்ட ஒட்டகத்தை வாங்கினாங்களே, அந்த ஒட்டகத்தை வாங்கின எதுக்கு வாங்கினாங்கன்னு கேட்டால் சொந்தத்துக்குன்னு வாங்கலை, பொது பயன்பாட்டுக்காகத்தான் வாங்குகிறாங்க. அதாவது அரசாங்கத்தினுடைய இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய ஒரு பயன்பாட்டுக்கு தான் வாங்குகிறாங்க. அது எங்கேருந்து விளங்குதுன்னு கேட்டால் இந்த ஹதீஸில் இருந்தே விளங்குது.
இந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் சொந்த கடன் வாங்கிட்டு பைத்துல் மாலில் உள்ள ஒட்டகத்தை எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ பைத்துல் மாலில் ஜக்காத்துடைய ஒட்டகங்கள்லாம் கட்டி வச்சுருக்கோம்ல, அங்கே போய் அவருக்கு தேவையானதை எடுத்து கொடுங்கங்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அது அந்த மாதிரி பர்பஸுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு தேவைன்னு கேட்டு வருவார். வந்தவொன்னு என்ன செய்வாங்கன்னா, அப்போ கைவசம் இருக்காது. அப்போ அந்த கிராமவாசி நின்றுப்பார். அப்போ உன்ட்ட ஒட்டகம் இருந்தால் இவர் கொடு, நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தர்மம் கேட்டு வந்தவருக்காக வேண்டி இவர்கிட்ட வாங்கி, அரசாங்கத்தின் சார்பாக வாங்கினு தனக்கு வாங்கலை, அவங்க குடும்பத்துக்கு சொந்த செலவுக்கு வாங்கினா தான் பர்சனல் கடன். அது ரசூலுல்லாஹ் பர்சனல் கடனை வாங்கலை, யாரோ ஒருத்தர் கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் கேட்டு வந்திருப்பார். இந்த ஒன்றை ஒரு கிராமவாசி அந்த இடத்துல நின்றுருப்பார், இருந்திருப்பார். அந்த கிராமவாசி அந்த கிராமத்தில் பிரயாணம் பண்ணி போகும்போது கூட வாங்கியிருப்பாங்க. அதாவது அந்த ஒட்டகம் மதீனாவில் இருந்தால் கூட பிரயாணத்தில் போகிற ஒரு கிராமவாசி நிற்கிறார், அங்கே ஒருத்தர் கேட்டு வந்துட்டார். அங்கே வந்து மதீனாவில் உள்ள ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போக மாட்டாங்கல்ல. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வந்து கிராமவாசி இருந்தால் இப்போ உன்ட்ட ஒட்டகம் வச்சுருக்கீங்கள, நான் உனக்கு தந்துடுறேன், இந்த 4 வயசு ஒட்டகத்தை அவர் கொடு, இந்த 3 வயசு ஒட்டகத்தை அவர் கொடு, கடனாத்தா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இங்கே ரசூலுல்லாஹ் இங்கே அவர் வந்தோன்னு என்ன செய்கிறாங்க, இருக்கிறதுல பைத்துல் மாலிலேருந்து எடுத்து கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து தனிப்பட்ட முறையில் அரசின் கடன், அரசின் கடனுக்கு வந்து இந்த நிலை வராது. தனியார் வாங்குகிற கடனுக்கும் அரசாங்க கடனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தனியார் வாங்கின கடன் அவனுடைய தேவைக்காக வாங்குகிறான். அரசாங்கம் வாங்குகிற கடன் சொல்லும்போது ஒரு அரசாங்கத்தினால் எப்படியும் திருப்பி கொடுக்க இயலும். பல வகையில் வருவாயை அவங்க ஈட்ட முடியும், வரி போட முடியும், வரவும் செலவும் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஈஸியாக கொடுத்துட முடியும். அந்த மாதிரி அடிப்படையில் ரசூலுல்லாஹ் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அது நேரத்தில் என்னென்னு கேட்டால், அந்த கொடுக்க சொன்னாங்கல்ல, கொடுக்க சொன்ன பிறகு அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலைன்னா, அவங்களா வந்து திருப்பி கொடுக்கல, அவருக்கு வந்து வாங்கிக்கிடுவார். வந்து வாங்கிக்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க, உனக்கு கூட வந்து மதீனாவுக்கு வரும்போது வாங்கிக்கப்பான்னு கூட சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு கேட்டால், கொண்டாந்து தந்திருக்க வேண்டியதானு நினச்சிருப்பார். ஏன்னா பைத்துல் மாலில் ஒட்டகம் இருக்குது, நிறைய இருக்குது, இவற்றை வாங்கணுன்னு தேவையில்லை. வாங்கினாங்கனால என்ன விளங்குதுன்னு கேட்டால், அது மதீனாவில் வைத்து வாங்கியதாக இருக்காது, அந்த கிராமவாசியுடைய ஊரில் வச்சு வாங்கினதாக தான் இருக்கும். அப்போ என்ன செய்கிறாருன்னா, வந்து என்னங்க வாங்கினீங்க தரலன்னு கடுமையாக கிராமவாசி அவருடைய ஸ்டைலில் பேசுகிறார். இதில் வந்து கேட்டால் வந்தோடனே கொடுத்துடலாங்கிற அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களே தவிர, எப்படி செஞ்சிடல உனக்கு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு வாங்கியிருக்க மாட்டாங்க. அவரை தப்பாக கூட விளங்கியிருப்பார். வந்து என்ன செய்கிறாரு, வாங்கினேப்பா என்ன ஆச்சு எதுன்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டு என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட என்ன எவ்வளோ ஒட்டகம்னு வாங்க கேளுங்கப்பா, அந்த வயசில் உள்ள ஒட்டகத்தை பிடிச்சி கொடுங்கங்கிறாங்க. பறக்கத்தான் ஒட்டகம் இருந்திருக்குது. பிடிச்சி கொடுக்க போகும்போது அவர் சொன்ன வயசில் இல்லை, அதை விட அதிக வயசுடைய மதிப்புடையது தான் இருக்கிறது, அதை கொடுன்னு சொல்லிட்டாங்க. எதுலேருந்து கொடுத்தாங்க, பைத்துல் மால்லேருந்து கொடுத்தாங்க. பைத்துல் மால்லேருந்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது என்ன கிடையாது, சொந்த கடனுக்குரிய சட்டத்தில் வராது. பைத்துல் மாலில் வந்து அதுலேயும் கையில் வச்சுக்கிட்டு தான் வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. கையில் இருந்திருக்கு, ஒட்டகங்கள் நிறைய இருக்க போய் தானே ஒரு 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 நிறைய ஒட்டகம் இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்ல முடியும். அவர்கிட்ட எத்தனை வயசில் வாங்கினோ அத்தனை வயசு ஒட்டகத்தை கொடுங்கன்னா என்ன அர்த்தம், ஒட்டகம் பறக்கத்தான் நிற்கிதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது என்ன விளங்குதுன்னு கேட்டால், அரசாங்கத்தில் நிதி இல்லாமையெல்லாம் கூட கடன் வாங்கலை, இருக்குது, அது மதீனாவில் இருக்கிறது. இவங்க போன அந்த இடத்துல ஒருத்தர் கேட்டு வந்தார்ல, அந்த இடத்தில் கைவசம் இல்லை, கைவசம் இல்லைங்கிறோம். என்ன செய்கிறாங்கன்னா, அவரை கேட்டு வந்தவரை சும்மா அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அவர் கிராமவாசி ஒரு முஸ்லீமாக தானே இருப்பார், அப்படிங்கிற அடிப்படையில் நீ கொடுப்பா அவனுக்கு தந்துடுறேன், அது தந்துடுறேன்றவன என்ன செய்கிறேன்னா, அவர் வந்து வாங்கியிருக்கலாம், வந்தோன்னு உடனே கொடுத்து விட்டாங்க, சிறந்த முறையில் வர கொடுத்துட்டாங்க. அவர் கிராமவாசிகளுடைய அந்த தன்மை என்ன இருக்குன்னு விளங்காமல் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறாருன்னு ரசூலுல்லாஹ் கோவப்படாமல் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இது அவங்களுடைய பர்சனல் கடன் வாங்கியிருக்கிறாங்க. எப்போ வாங்கியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அடமானம் வச்சு தான் வாங்கியிருக்காங்க. அடமானம் வச்சு வாங்குறது வந்து மீட்கலன்னா அவர் அடமானத்தை எடுத்துக்கிடுவார். இந்த கவச ஆடை அடமானம் வைத்து யஹூதிட்ட என்ன செஞ்சாங்க, கோதுமை கடன் வாங்கினாங்க, அது பர்சனல் வாங்கினது. அப்போ தன்னுடைய சொந்த தேவைக்காக கடன் வாங்கும்போது அடமானம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து சொந்த தேவைக்கு வாங்கின கடன் கிடையாது. அதனால் கடனுக்குரிய எச்சரிக்கை எல்லாமே இந்த சம்பவத்துக்கு பொருந்தாது. அது வாங்கிக்கிறணும்.